ஈரோட்டில் இரண்டாவது நாளாக முதலமைச்சர் ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். இந்த சூழலில் ஈரோட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி வருகிறார். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் குணசேகரன் வழங்க கேட்கலாம். குணசேகரன், இது தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக மாவட்டம் வாரியாக கள ஆய்வு மற்றும் வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்து வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் 2 நாள் பயணமாக நேற்று ஈரோடு வருகை தந்தார். நேற்று கள ஆய்வு பணிகளில் பங்கேற்றிருந்த முதலமைச்சர் இன்று அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் தற்பொழுது பங்கேற்றிருக்கின்றார். இதற்காக ஈரோடை அடுத்த சோலாரில் ஒரு மிக பிரம்மாண்டமான வகையில் விழா மேடை அமைக்கப்பட்டு ஒரு 50,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதற்காக தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் நேராக வந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய அந்த நிகழ்வில் தற்பொழுது பங்கேற்றிருக்கின்றார். மொத்தமாக 1369 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முடிவுற்ற மற்றும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டக்கூடிய முதலமைச்சர் 50,088 நபர்களுக்கு 284 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை தற்பொழுது வழங்கி வருகின்றார். அதன் ஒரு கட்டமாகத்தான் தற்பொழுது 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனம், டிராக்டர் உள்ளிட்ட பல்வேறு பயனாளிகளுக்கு தற்பொழுது அந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தற்பொழுது நம்ம நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, உயர்கல்வித்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, வீட்டு வசதித்துறை, தமிழ் வளர்ச்சி செய்தித்துறை, நெடுஞ்சாலை, வேளாண் துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை என பல்வேறு துறைகளின் சார்பாக இந்த நலத்திட்ட உதவிகள் என்பது வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கின்றார். அதே போன்று முடிவுற்ற திட்டங்களுக்கும் திறந்து வைக்க இருக்கின்றார். இதில் குறிப்பாக 284 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 50,000 பயனாளிகளுக்கான இந்த நலத்திட்ட உதவிகள் தற்பொழுது வழங்கப்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து முடிவுற்ற 559 திட்டங்கள் 951 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கின்றார். இதில் குறிப்பாக ஈரோட்டினுடைய புறவழி சாலையாக இருக்கக்கூடிய ரிங் ரோடு என்று சொல்லக்கூடிய அந்த புறவழி சாலையில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 வழிச்சாலையாக இருந்து 4 வழிச்சாலையாக விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சாலை அதே போன்று ஈரோடு பேருந்து நிலைய வணிக வளாகத்தில் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட அந்த கட்டிடங்களை திறந்து வைக்கிறார். மாவட்டம் முழுவதுமாக 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட 28 பூங்காக்களையும் முதலமைச்சர் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக திறந்து வைக்கிறார். அதே போன்று 11 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒழுங்குமுறை விற்பனை கூட்டம் கட்டப்பட்டிருக்கிறது. சித்தோடு, நம்பியூர், தாளவாடி ஆகிய பகுதிகளில் வேளாண் பெருமக்களின் வசதிக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட கட்டிடத்தையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கின்றார். இது மட்டும் இல்லாமல் ஈரோடு மாவட்டத்தினுடைய மிக முக்கியமாக நீண்ட காலமாக விவசாயிகள் எதிர்பார்க்கக்கூடிய கீழ்பவானி பாசன கால்வாயை வெட்டுவதற்கு காரணமாக அமைந்த சுதந்திர போராட்ட தியாகி முன்னாள் எம்எல்ஏவுமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு சிலை மற்றும் ஒரு நினைவரங்கம் கட்டப்பட்டிருக்கின்றது. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பவானி சாகரில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நினைவரங்கம் மற்றும் சிலையையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைக்கின்றார். ஆக மொத்தமாக 559 முடிவுற்ற திட்டப் பணிகளை தற்பொழுது முதலமைச்சர் திறந்து வைக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் புதிய திட்டப் பணிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அடிக்கல் நாட்ட இருக்கிறார். குறிப்பாக 222 புதிய திட்டங்களுக்கு 133 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா என்பதும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார். அதில் குறிப்பாக தற்பொழுது நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சோலார் பகுதியிலேயே இந்த பேருந்து நிலையத்திற்கு அருகில் ஒருங்கிணைந்த காய்கறி மற்றும் மளிகை மற்றும் வணிக வளாகம் கட்டுவதற்கு 18 கோடியே 48 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான அந்த திட்ட பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகின்றார். அதே போன்று ஜெயராமபுரத்தில் அரசலூர் அருகே மாவீரன் பொல்லான் திருவுருவச் சிலை, அதாவது சுதந்திர போராட்ட தியாகி வீரராக இருந்து மறைந்த பொல்லானுக்கு நினைவரங்கம் கட்ட வேண்டும் என்ற ஒரு நீண்டகால கோரிக்கை இந்த பகுதி மக்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதற்கான அரசாணை ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 4 கோடியே 90 லட்சம் ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டு அந்த நினைவரங்கம் மற்றும் திருவுருவச் சிலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியையும் இந்த நிகழ்ச்சியில் அவர் முதலமைச்சர் தொடங்கி வைக்கின்றார். அதே போன்று சத்தியமங்கலத்தில் புதிய குடிநீர் மேம்பாட்டு பணி 10 கோடியே 77 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தொடங்கப்பட இருக்கிறது. அதே போன்று தடப்பள்ளி வாய்க்கால் புனரமைப்பு 2 கோடி ரூபாய், ரங்கம்பாளையத்தில் அம்பேத்கர் ஆதிதிராவிடர் மாணவர் விடுதி கட்டுவதற்கு 9 கோடியே 73 லட்சம் ரூபாயிலான நலத்திட்ட அந்த திட்ட பணிகள்
கோபிச்செட்டிப்பாளையம், பெருந்துறை, மொடக்குறிச்சி, அந்தியூர், கொடுமுடி ஆகிய பகுதிகளில் கிராம பயிற்சி மையங்கள் கட்டுவதற்கு 62 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அந்த கட்டுமான பணிகளையும் முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொடங்கி வைக்கிறார். இது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் குறிப்பாக பவானி, புளியம்பட்டி, ஓடத்துறை, கணபதிபாளையம், சித்தோடு, டிஎன் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் புதிதாக கட்டிடங்கள் கட்டுவதற்கு 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான அந்த கட்டுமான பணிகளுக்கும் அடிக்கல் நாட்ட முதலமைச்சர் இதில் அடிக்கல் நாட்டுகிறார். ஆக மொத்தமாக 1369 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த நலத்திட்ட பணிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் தான் தற்பொழுது முதலமைச்சர் பங்கேற்று பயனாளிகளுக்கு குறிப்பாக 50,000 பயனாளிகள் இந்த திட்டத்தின் மூலமாக இன்று இந்த நலத்திட்டங்கள் வழங்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த முடிவுற்ற திட்டங்கள் மற்றும் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டிவிட்டு இன்னும் சற்று நேரத்தில் அவர் உரையாற்ற இருக்கிறார். குணசேகரன், இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் வேறு யாரெல்லாம் பங்கேற்றுள்ளனர்? அது மட்டுமில்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. எத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது? இது தொடர்பான விவரம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே இந்த பகுதியில் முகாமிட்டு அமைச்சர் முத்துசாமி இதற்கான விழாவிற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார். முதலமைச்சருடன் அமைச்சர் முத்துசாமி, நேரு, அன்பில் மகேஷ் உள்ளிட்ட அமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த திட்டப்பணிகளை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாவட்டம் முழுவதுமாக இருக்கக்கூடிய பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் ஏற்கனவே தங்களுக்கு இது போன்ற உபகரணங்கள் வழங்க வேண்டும், அதே போன்று 3 சக்கர வாகனம் வழங்க வேண்டும் என மனுக்களை அளித்திருந்தார்கள். அவர்களுக்கும் தற்பொழுது அந்த துறையின் சார்பாக இந்த நலத்திட்டங்கள் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகின்றன. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளின் சார்பாக குறிப்பாக வேளாண் பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் வேளாண் துறையின் சார்பாகவும் வேளாண் பெருமக்களுக்கான இந்த நலத்திட்ட உதவிகளும் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மானிய விலையிலான டிராக்டர்கள் மற்றும் இடுபொருட்கள், அதே போன்று வேளாண் உபகரணங்களும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, உயர்கல்வித்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகியவற்றின் சார்பிலும் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இது மட்டுமின்றி வீட்டு வசதித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை ஆகியவற்றின் சார்பிலும் தற்பொழுது புதிய திட்டங்களும் ஏற்கனவே முடிக்கப்பட்ட திட்டங்களுக்கான அந்த சிறப்பு விழாவும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குணசேகரன், 222 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். அதே போல 559 முடிவுற்ற திட்டப்பணிகளையும் மக்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். இப்ப இந்த நிலையில ஈரோட்டை பொறுத்தவரை பொதுமக்களினுடைய அங்கு நீண்ட நாள் கோரிக்கையாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் என்ன, அந்த நிறைவேற்றமான திட்டங்கள் என்ன குணசேகரன்? நிச்சயமாக இன்று திறக்கப்படக்கூடிய திட்டங்களில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடியது சென்னிமலை அருகே 22 ஊராட்சிகளுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம் என்பது மிக முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் சென்னிமலை பகுதியில் நிலத்தடி நீர் மாற்றப்படுகிறது. அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் குளோரைட் அதிகமாக இருக்கிறது என்ற பல்வேறு குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளை போக்குவரத்து ஈரோட்டில் மாவட்ட மைய நூலக கட்டடம் உள்ளிட்ட 133 கோடி 66 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 222 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கும்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக் கொள்கிறோம். இந்தியாவை வியக்கும்படி வைக்கத்தில் தந்தை பெரியாரின் 100ஆண்டு நிறைவினை சிறப்பித்து அவருக்கான 100ஆண்டு நிறைவு அரங்கத்தை புதுப்பித்து நூலகம் அமைத்து தந்தவர் நம் தலைவர் அவர்கள்.
சாமானிய மக்களை தேடி தேடி களத்திற்கே செல்லும் மக்களின் தலைவர், தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கைகளை கேட்டு அதனை நிறைவேற்றி தரும் மகத்தான தலைவர், லட்சக்கணக்கான பள்ளி பிள்ளைகளின் பசியாற்றும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தந்த தலைவர், கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை செயல்படுத்தி வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு எனும் கனவை நிறைவேற்றி தரும் தலைவர், மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் 2 கோடியாவது பயனாளியின் வீட்டிற்கே நேரடியாக சென்று மருந்து பெட்டகங்களை வழங்கிய நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.